வெயில் காலம் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஏர் கண்டிஷனர் வாங்க போவோம். அது வாங்க போகும்போது அந்த ஏசிக்கு வந்து நம்ம மெயினா என்ன பார்ப்போம்? டன்னு தான் பார்ப்போம். இப்ப நம்ம ரூமுக்கு வந்து 1 டன் ஓகேவா? 1.5 டன் ஓகேவா? அந்த மாதிரி. ஆனா அந்த டன்னுனா ஆக்சுவலி என்னன்னு எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏசிக்கு உள்ள கேஸோட ஃபில்லிங் மெஷர்மெண்ட் தான் அந்த டன்னா? அப்படி இல்லைங்க. அந்த டன்னுனா என்ன அர்த்தம்னா, அந்த ஏசி வந்து அந்த ரூம்ல உள்ள ஹீட்ட வந்து எவ்வளவு தூரம் அது வெளியேத்துது, அதுதான் அந்த டன்னுன்னு சொல்றது. இது எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா, 12,000 BTU is called as 1 ton. BTU is nothing, British Thermal Units. அதே மாதிரி 18,000 ton is called as 1.5 ton and 24,000 is equal to 2 tons. இப்போ ஒரு சின்ன ரூமுக்கு 1 டன் போதுமானது. 1.50 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு வந்து 1 டன் ஓகே. 200 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு வந்து 1.5 டன் ஏசிஸ் ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு ஏசி வாங்க போகணும்னா ஒரு ரூமோட ஹைட்டு, வித்து, விண்டோ கான்ஃபிகரேஷனு எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போய் ஒரு ஏசி வாங்கலாம். இப்போ நீங்க வந்து ஏசி வாங்குறது நல்ல டைம். பிகாஸ் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கிறதுனால ஏசியோட விலையும் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. ஸோ குயிக்கா ஆக்ஷன் எடுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த டன்னோட மீனிங் நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.